performance. Their lively steps and bright smiles made the audience fall in love with their mesmerizing performance. இன்றைய உலகம் கணினி உலகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கணினி உலகத்திலும் சில போலி மருத்துவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன போலி மருத்துவரா? அப்படி என்றால் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உனக்கு சொன்னால் புரியாது. உனக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் யாருக்குமே புரியாது. நம் எல்லோருக்கும் புரியும் விதமாக நமது மேல்நிலை முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அழகாகவும் நகைச்சுவை கலந்தும் நடித்து காட்ட இருக்கிறார்கள். ஓ அப்படியா? வா நாமும் போய் பார்த்து ரசிக்கலாம். நான் படிக்காம டாக்டர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்பா நீங்க தான் காப்பாற்றணும். எப்பா பந்து எங்கப்பா போன? டாக்டர் வந்து 1/2 மணிக்கூர் ஆச்சு. என்ன இந்த பையனை காணோம்? இதோ வந்துட்டேன் டாக்டர். என்ன டாக்டர் சொல்லுங்க. பா நீ வந்துட்டப்பா. அந்த மினிக்கி எங்கப்பா? அவ இப்போ மேக்கப் போட்டுட்டு இருப்பா டாக்டர். அந்த மினிக்கியை கூட்டிட்டு வாப்பா. ஏமா மினிக்கி, இங்க என்னமா செஞ்சுட்டு இருக்க? டாக்டர் உன்னை கூப்பிடுறாங்க. இந்த டாக்டருக்கு வேற வேலையே இல்ல. நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது தான் கூப்பிடுறாரு. என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? மா முனிக்கி பேசின கவனிக்கச்சுனா உன்னை நீயே கவனிக்கிறியம்மா. சாரி டாக்டர், மேக்கப் இருந்தால ஹே அதெல்லாம் எப்படி டாக்டர்? சரிதான். பேஷண்ட்டை பார்க்கலாமா டாக்டர்? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வரச்சல். பேஷண்ட் யாராவது இருந்தால் வந்து டோக்கனை வாங்கிக்கோங்க. வாங்க தம்பி உட்காருங்க. டாக்டர் ரொம்ப நாளாக முடியலை டாக்டர். ஏன்பா என்ன செய்யுது? அதை நான் என்னன்னு சொல்லுவேன். சொன்னாதானப்பா தெரியும். டாக்டர்கிட்ட மறைக்க கூடாதுப்பா, சொல்லுப்பா. 4 நாளாக ஒன்றுமே சாப்பிடல டாக்டர். ஏன்பா ஒய்ஃபு சோறாக்கல்லையா? இல்லை டாக்டர், வீட்டு மாடி பள்ளம் தடுக்கி விழுந்துட்டேன். எங்க விழுந்த இடத்த காட்டு. வாங்க டாக்டர், வீட்டுக்கு போவோம். ஐயோ, விழுந்த இடத்த நான் உன் உடம்புல எங்க அடின்னு கேட்டேன்பா. மா மினிக்கு இவரை வந்து செக் பண்ணுமா. டாக்டர் நல்லா செக் பண்ணி பாருங்க டாக்டர். இவர்கிட்ட மருந்து செலவுக்கு ₹1 கூட இல்ல. இல்லை டாக்டர், நான் எப்பவுமே ஜிபே தான். சரிப்பா, நான் உனக்கு மாத்திரை எழுதி தாரேன். நீ போயிட்டு நாளை வா. பா நான் எதுக்கும் ஒருக்கா ஸ்கேன் எடுத்துருவோம்பா. ஸ்கேனா? மண்ணெண்ணை குடிப்பீங்களா டாக்டர்? ஐயோ, ஸ்கேன் இல்லைப்பா, ஸ்கேன். அது என்ன செய்யும்? உன் கையை படம் பிடிச்சி கையில் ஏதாவது தப்பு இருந்தா பார்ப்பாங்கப்பா. படம் பிடிச்சி ஃப்ரேம் போட்டு தருவீங்களா டாக்டர்? ஆமாம், படம் பிடிச்சி ஃப்ரேம் போட்டு தரேன். வீட்டில் மாட்டு. சரிப்பா, போயிட்டு நாளைக்கு வா. அடுத்த பேஷண்ட் ஏதாவது இருந்தால் வாங்க. வாங்க தம்பி, என்ன செய்யுது? டாக்டர் உடம்பே முடியலை. என்னப்பா அவன் தலையில் முடியலன்னு ஃபீல் பண்ணியா? நீ உடம்புல முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஐயோ அது இல்லை டாக்டர். பின்ன என்னப்பா? உடம்புக்கு முடியல டாக்டர். என்னப்பா என்ன செய்யுது? அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு வாரமா பல்லு வலி. பல்லு வலியா? எங்க பாப்போம். என்னப்பா வாய் ஃபுல்லா நீல கலர்ல இருக்கு? டாக்டர் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். மாஸ்க் போட்டிருந்தேன், நான் கலத்துப்பா. மா மினிக்கி இவரை வந்து செக் பண்ணு.
அப்படியா எங்க பாப்போம். ஆமா அப்படிதான் இருக்கு. என்னப்பா? ஆமா டாக்டர், பல்லு வலியால ஒரு வாரமா பல்லே விளக்கல. அப்படின்னா இப்படிதானப்பா இருக்கும். அதை விடுங்க டாக்டர், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. தம்பி நீ வரும்போது முன் வாசல் வழியா வந்திருப்ப, போகும்போது பின் வாசல் வழியா போ, உனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். சோ பல் வலியால உயிர் போகுது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். அது போனா போட்டுப்பா. என்ன டாக்டர்? சாரி தம்பி, நான் உனக்கு ஒரு நல்ல டெண்டலாக எழுதாரேன், அவரை போய் மீட் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிரும். டாக்டர் நான் உங்களை பார்க்க வந்தா நீங்க மெண்டலை பார்க்க சொல்றீங்க. ஐயோ மெண்டல் இல்லைப்பா, டெண்டல். டெண்டல்னா? டெண்டல்னா உன் பல்ல பார்ப்பாங்க. நீங்களும் என்னோட பல்ல பார்க்குறீங்களே டாக்டர். நான் ஒரு ஆசையில பார்த்துட்டேன்பா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா. சரி டாக்டர். மா மினிக்கி நீங்க வா, உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்க்கணும் சரியா? இதை மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு விடாது. போய் மேக்கப் போட்டு போ. இவங்களால பெரிய தலைவலியே வந்துடும் போல இருக்கு. பா அடுத்த பேஷண்ட் எதா இருந்தா வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் பா. எத்தனாவது மாசம்? டாக்டர் இது பொண்ணு இல்லை பையன், என்னுடைய ஃப்ரெண்டு, நல்லா பாருங்க. பையனா? சாரி தம்பி. என்னாச்சு, என்ன செய்யுது? வலி டாக்டர். முட்டினா வலிக்கு தானப்பா செய்யும். இல்லை டாக்டர், மூட்டு வலி டாக்டர். எங்கப்பா என்னாச்சு? படுபாய் பைக்கரை வந்து காலில் இடிச்சு போட்டான் டாக்டர். ஏன்பா பார்க்காம ஏதாவது போனியா? பார்த்து தான் போனேன், சமோசா கடையை. அட தீனி பண்டாரம். என்னப்பா அப்படின்னா இப்படி தானப்பா ஆகும். சரி டாக்டர். சரிப்பா. டாக்டர் அடிப்பட்டது என் ஃப்ரெண்டுக்கு, ஏன் தலையில் எதுக்கு லைட் அடிக்கிறீங்க? சாரி தம்பி. டாக்டர் அடிபட்டது என் காலில், எது டாக்டர் தலையில் லைட் அடிக்கிறீங்க? இல்லை தம்பி, முட்டியில இருந்து தலைக்கு ஒரு நரம்பு போவேன்னு சொன்னாவ, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி டாக்டர். சரி டாக்டர். சரிப்பா உன் முட்டியதுக்கு மேலே வை. என்னப்பா சவுண்டு வித்தியாசமா இருக்கு? டாக்டர் நீங்க எத்தனை அடி தட்டினாலும் அவருக்கு வலிக்காது. எங்களுக்கு தெரியும். டாக்டர் சொன்ன கேளுங்க டாக்டர், நீங்க முதல்ல கண்ணாடிய போடுங்க, முட்டி நினைச்சிட்டே அப்படி தட்டிட்டு இருக்கீங்க. சாரி தம்பி. சரிப்பா ஒழுங்கா காட்டு. டாக்டர் டாக்டர் வேண்டாம் டாக்டர், வேண்டாம் டாக்டர். ஏன்பா என்னாச்சு? கால் வலிக்குது டாக்டர், நீங்கள் மருந்து மாத்திரை எழுதிதாங்க டாக்டர். ஓகேப்பா நான் மாத்திரை எழுதிதாரேன், நீ போயிட்டு நாளைக்கு உனக்கு எல்லாம் சரியாயிரும். சரி டாக்டர். என்னப்பா அந்த மிக்கதா இந்த டாக்டரை பார்க்கும்போது போலி டாக்டர்னு நினைக்கிறேன். கண்ணம் தெரியல, ஒரு மண்ணம் தெரியல. இந்த டாக்டர் போலி டாக்டரா உண்மையா டாக்டரா கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குவா? டாக்டர் டாக்டர். ஏன்பா என்னாச்சு? டாக்டர் மூட்டு வலிக்குது இந்த டாக்டர், இப்போ தலை வலிக்குது டாக்டர். ஏன்பா? ஐயோ ஐயோ இது என்ன விதமான நோயின்னு தெரியலையே, வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. எதுக்கும் இருக்கா செக் பண்ணி தான் பார்ப்போம். தம்பிக்கு வேற ஒன்றும் இல்லைப்பா, லோ ப்ரெஷர் தான், சரியாயிரும். யோ எனக்கு சுகரும் இல்லை ப்ரெஷரும் இல்லை. ஏன்பா? உங்களை மாதிரி போலி டாக்டர்னால தான் உண்மையான டாக்டரு கெட்ட பேர் வருது. ஐயோயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. இப்படி ஏமாற்றி சம்பாதிச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? மாஸ்டர்னாலே கூட எவ்வளோ சாதிக்கிறாங்க, அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க. சாரி தம்பி என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி இதை மாதிரி தப்பான தொழில் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் இனி உழைச்சி சம்பாதிக்க வழியை பார்க்க போகிறேன்பா. என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி தப்பான வழிக்கு போகாமல் எல்லாரும் உழைச்சி சம்பாதிங்க. நன்றி. புரிந்து கொண்டாயா? போலி மருத்துவர் என்றால் யார், அவர்களின் நிலை என்ன என்று? ஆம், நன்றாக புரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் போலி வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை நம் பள்ளி மாணவர்கள் சிந்திக்க வைக்கும் விதத்திலும் நகைச்சுவை கலந்த விதத்தோடும் மிகவும் அழகாக நடித்து உண்மையை புரிய வைத்தார்கள். நன்றி.